guys, welcome back to my YouTube channel. எல்லா கேர்ள்ஸோட ஃபேவரட்மே மோஸ்ட்லி இயரிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸாக தான் இருக்கும். நானும் அப்படி ஒரு பைத்தியம் தான். என்னோட இயரிங் கலெக்ஷனை இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மேஜிக் பண்ணி என்னோட இயரிங் பாக்ஸையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச இயரிங்ஸ் அண்ட் ஒவ்வொரு இயரிங்ஸும் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். இதை நான் சேலம் போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 290 rupees கிட்ட போட்டிருக்காங்க இல்லையா. அண்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா மீஷோல ஒரு பாக்ஸும் நான் பார்த்தேன். அதோட லிங்க் கீழே இருக்கு, வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் என்னோட இயரிங் கலெக்ஷனுக்குள்ள போகலாமா? பாக்ஸ் நான் வாங்கி அரௌண்ட் 2 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் ஆனாலுமே நல்லா உழைக்கும். நான் நிறைய இடத்துக்கு இந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிருக்கேன். பட் இருந்தாலுமே ஒன்றும் ஆனது கூட கிடையாது. அண்ட் இந்த பாக்ஸை நான் அப்படியே சிஸ்டரோட ஷேர்லாம் கூட பண்ணியிருக்கேன். அவங்களுமே இதை யூஸ் பண்ணிட்டு பத்திரமா கொடுத்துருவாங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டைப் ஆஃப் இயரிங்ஸ் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே பிளாக் மெட்டலாக தான் நான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு பிளாக் மெட்டல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். என் ஸ்கின் டோன் டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து போட்டேன்னா நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் ஒன்று எங்கே வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இயரிங் எடுத்தேன்ல, இதையே பார்த்துருவோமா? இந்த இயரிங் நான் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு சரௌண்டிங்கில் வாங்கின இயரிங். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 45 rupees கிட்ட தான் வந்தது. பொதுவாக தீபாவளி டைம் அப்போல்லாம் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நம்ம போய் ஒரு ஷாப்பிங் பண்ணோன்னா நம்ம கையில் 200 இருந்தால் போதும், அவ்வளோ இயரிங் அழிட்டு வந்துடலாம். அப்படிதான் இதெல்லாம் நான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இயரிங் இருக்கு இல்லையா, இதுவுமே நான் டெம்பிளை சுற்றி வாங்கினது தான். மோஸ்ட்லி என்னோட நிறைய இயரிங்ஸ் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிளை சுற்றி தான் இருக்கும். அங்கே வாங்கின இயரிங்ஸ் தான் மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன். அண்ட் இதுவுமே அப்படி ஒரு இயரிங்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்களா நிறைய கல் இதில் வந்துச்சு. நான் நிறைய யூஸும் பண்ணிட்டேன். தூக்கி போட மனசு இல்லாமல் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பர்டிகுலர் ரிங்கு வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து சார்மினார் பக்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு குர்த்திலாம் போட்டுட்டு இதை கையில் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கும். ஸோ அதுவும் இதோட மிக்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் இயரிங் பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா இயர் கஃப்பு. பிக் பாஸில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இயர் கஃப் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இயரில் இதை போட்டுட்டு இன்னொரு இதில் அப்படியே ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அந்த இயரிங்கை அப்படியே நான் போட்டு பேர் பண்ணிக்குவேன். பார்க்குறதுக்கு ரவுடி லுக்கு மாதிரி இருக்கும். பட் ஆனால் க்யூட்டாக இருக்கும் இதை போட்டால். உங்களுக்கும் இந்த மாதிரி இயர் கஃப் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நான் இந்த இயர் கஃப் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னா, திஃபான்னு சொல்லி சென்னையில் ஒரு ஸ்டோர் இருக்கும் இல்லையா, டி நகரில், அந்த ஸ்டோரில் தான் இந்த டெய்ஸி இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே மீனாட்சி அம்மன் டெம்பிள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ் தான். இந்த பர்டிகுலர் இயரிங்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 20 rupees தான். பட் ஆனால் நம்ம வந்து ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறோம், ஜீன்லாம் போடுறோன்னா இந்த இயரிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி உள்ள இயரிங் கலெக்ஷன். ஸோ அது அப்படியே செட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் இயரிங் வந்து ஜஸ்ட் 20 rupees தான். 20 rupeesக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குர்த்திலாம் போட்டுட்டு இதை அழகாக போட்டு போனோன்னா சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி என்னோட காலேஜ் டேஸ்லலாம் இந்த மாதிரி அழகாக போட்டுட்டு போவேன். பட் ஆனால் இப்போ ஒர்க்குக்கு போகிறதுனால இதெல்லாம் நான் போட்டுட்டு போகிறது கூட எனக்கு டைம் இல்லை. இதுவுமே இன்னும் அழகான இயரிங்ஸ் தான். ஸோ பிளாக் மெட்டலாக நான் என்ன தான் வச்சுருந்தாலுமே நிறைய ஹேங்கிங் இயரிங்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சேலை கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து லார்ஜ் இயரிங்காக இருக்கும், போட்டாலுமே நல்லா பார்க்குறதுக்கு ராயலாக இருக்கும். இதுவுமே டெம்பிள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான். மோஸ்ட்லி இதெல்லாம் திஃபால வாங்கினது. பட் ஆனால் கலர் போயிடுச்சு. இதுவுமே திஃபால வாங்கினது தான். இதெல்லாம் நான் ஸ்கர்ட்லாம் போட்டேன்னா இதெல்லாம் போடுவேன், அழகாக இருக்கும். அண்டு இந்த பர்டிகுலர் இயரிங்கை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே லாங் ரிங்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஸ்கர்ட் ஜீனுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால லாங் ரிங்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு சைடு இருக்குது. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்த ஒரு இயரிங்கு. அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால இதை வந்து நான் வந்து அவங்க கூட எங்கேயாவது வெளில போனேன்னா மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த இயரிங். அண்ட் இதுக்கப்புறமா இது வந்து என்னோட மதர்-இன்-லா வாங்கி கொடுத்த இயரிங். இதுவுமே போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சைடாக வச்சுருக்கேன். என்கிட்ட பிடிக்காத இயரிங் தான் இதுதான். இதான் எனக்கு பிடிக்காது.
மித்த எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது எனக்கு பிடிக்காது. இது ஏன் எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியல. இத பார்த்தா எனக்கு நான் எப்படி வாங்கினேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இத பார்த்தா எனக்கு ஒரு கரப்பான்பூச்சியோட ரிமெம்பரன்ஸ் வரும். அதனால நான் இது ரொம்ப ரேரா தான் ஒரு தடவ தான் போட்டிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நான் யூஸ் கூட பண்ணாம இத அப்படியே வச்சிருக்கேன். ஆனா இந்த இயரிங் வந்து அந்த மாரி தான் இருக்கும். ஆனா சக்கர மாரி இருக்கிறதுனால இது சாரீக்கெல்லாம் போட்டா செமையா இருக்கும். இதுவுமே ₹30 அந்த ரேஞ்சில தான் வாங்குனது. இந்த பர்ட்டிகுலர் இயரிங் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து இப்போ ஏதாவது வந்து குர்த்திலாம் போடுறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இதுலருந்து செலக்ட் பண்றது இந்த இயரிங்கா தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து கோல்டன் ஷேட் வந்துருச்சு இல்லையா? இதுவரைக்கும் பிளாக் பார்த்தீங்க. இப்போ கோல்டன் ஷேட் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் தான் என்கிட்ட இருக்கிறதுல. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டெட்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். இதுவுமே என் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தது தான். ஸோ இதுவுமே சூப்பரா இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச மாரி எல்லாமே அந்த பிளாக் ஃபினிஷ்லயே வாங்கி குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு வருவோம். இந்த சைடு உள்ள இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸா இருக்கும். இது வந்து ஒரு பக்ரீத் அப்போ நானும் எங்க சிஸ்டரும் வந்து வெஸ்ட் சைடுல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து எப்படியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இத வாங்கி யூஸ் பண்ணி. லைட்டா கலர் போயிருக்கு. பட் ஆனா ஒரு ஆன்டிக் ஃபினிஷ்ல இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுவுமே என்னோட ஒரு ஃபேவரட்டான இயரிங்னு சொல்லலாம். பொதுவா ஜுமுக்கிலாம் வந்து இந்த இடத்துல ஒர்க் இருக்கும். கீழ வந்து ஜுமுக்கி இருக்கும்ல. ஆனா இது எப்படி இருக்கும்னா, தனியா நம்ம காதுலருந்து கீழ இறங்கி அப்படியே ஹேங் ஆகுற மாரி இருக்கும். ஆனா இது போட்டா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இயரிங்குமே வந்து நான் ரொம்ப லீஸ்ட்டா யூஸ் பண்ண இயரிங் இந்த இயரிங் மாரி. அவ்வளவா நான் இத யூஸ் பண்ணது இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் போட்டோம்னா யூஸ் ஆகும். பட் நான் யூஸ் பண்ணதில்ல. ஓகே. நெக்ஸ்ட் இந்த இயரிங்க பத்தி நான் சொல்லணும். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெல்லி போயிட்டு வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண இயரிங்ஸு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால அவங்க எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்லயே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பர்ட்டிகுலர் இயரிங் பார்த்தீங்களா? நல்ல ஒரு டிஸ்கோ வைப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இயரிங்க நான் ரொம்ப ரொம்ப புடிச்சு வாங்கினேன். இது வந்து சேலம் எக்ஸிபிஷன்ல ₹50 தான் போட்டிருந்தாங்க. சரி நம்ம வந்து ரொம்ப வந்து அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் ஆனா காதுல போட்டா இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே இப்படி தொங்கிடுது. இந்த பர்ட்டிகுலர் பார்ட் தான் தெரியுது வெயிட்னால. இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி நிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த இயரிங் போட்டு 2, 3 தடவ நான் ஏமாந்துட்டேன். அதனால இத வச்சு நம்ம இனிமேல் கிராஃப்ட் பண்ணிரலாம். இந்த இந்த பின்னாடி உள்ளத தூக்கி போட்டுட்டு, நம்ம அழகா இத வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க பேர வச்சும் கிராஃப்ட் பண்ணணும்னா, என்ன பேர வச்சு கிராஃப்ட் பண்ணணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த இயரிங் வந்து நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து அ பியூகி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வாங்குனது. இதுல மோஸ்ட்லி இனிமேல் வர்றது எல்லாமே சிங்கப்பூர்ல வாங்குன இயரிங்ஸ் தான். ஒண்ணும் உண்மையிலேயே அவ்ளோ அழகா இருந்தது. எல்லாமே கொரியன் டைப் ஆஃப் இயரிங்ஸ் தான் இனிமேல் ஃபுல்லாவே நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் வந்து மேட் இன் கொரியான்னு அதிலேயே எழுதியிருந்த இயரிங்ஸு. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வாங்கி குடுத்தது தான். அவங்க வந்து அழகா எனக்கு பர்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்பிள் ஷேட்ல தான் எனக்கு வாங்கி குடுத்துருப்பாங்க. அண்ட் என்கிட்ட இருக்கிறதுலயே இன்னொரு அழகான இயரிங்னா இதுதான். இது நல்லா அழகா எனாமல் வச்சு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த இயரிங்கு. போட்டாவே செம்ம ராயலா இருக்கும். இதுவுமே வந்து சிங்கப்பூர்ல பர்ச்சேஸ் பண்ணது தான் பியூகி ஸ்ட்ரீட்ல. நீங்க யாராவது சிங்கப்பூர்ல இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து கொடைக்கானல்ல வந்து லேக் பக்கத்துல வந்து வாங்கின இயரிங்கு. இதுவும் இன்னொன்னும் வாங்கினேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. பட் ஃபியூச்சர்ல அந்த சைடு வந்துச்சுன்னா பார்ப்போம். இதுவுமே வந்து ஒரு அழகான இயரிங் கலெக்ஷன் கிட்ட இருக்கிறதுல. இது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு குப்பைய போட்டு வச்சிருக்கேன். இது நமக்கு தேவையில்ல. இந்த பர்ட்டிகுலர் இயரிங்குமே சிங்கப்பூர்ல வாங்கினது தான். ரொம்ப மினிமலிஸ்டிக்கா பார்க்கறதுக்கே செமையா இருக்கும். இதெல்லாமே கொரியன் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்களா? இந்த லவ் போஷன் மாரி இருக்கு. அழகா இருக்கும் இந்த இயரிங்ஸும். நல்லா கியூட்டா இருக்கும். இது இது வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் கிட்ட வாங்கினது தான். அண்ட் இதுவுமே வந்து சிங்கப்பூர்ல வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இயரிங்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து தீபால வாங்கினது. இந்த பர்ட்டிகுலர் இயரிங் வந்து என்னோட வந்து மோஸ்ட் ஃபேவரேட்னே சொல்லலாம். இதை போட்டு அப்ரிஷியேட் பண்ணாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே இந்த இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை பார்த்தீங்களா?
சாவி சாவி மாரி இருக்கு பார்த்தீங்களா? லாக் அண்ட் கீ அ இயரிங்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யுனிக்கா இருக்கும். அண்ட் நான் நெறைய யூஸ் பண்ணதுல இந்த இயரிங்கும் ஒண்ணு. இங்க பார்த்தீங்களா, நெளிச்சே வச்சிருக்கேன். இதுவும் சிங்கப்பூர்ல வாங்குனது தான். இதெல்லாமே கொரியன் கலெக்ஷன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இயரிங் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் சிங்கப்பூர்ல வாங்குனது தான். உங்களுக்கு இந்த சிங்கப்பூர் கலெக்ஷன்ல எது புடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த இயரிங் இருக்குல்ல, இது பார்த்தீங்களா? ஒரு பால்க்குள்ள அழகா இந்த தெர்மாக்கோல் மாரி ஒண்ணு ஆடிட்டு இருக்கு. இது வந்து நான் வந்து கொல்கத்தால பர்ச்சேஸ் பண்ண இயரிங்கு. நான் பொதுவா ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா, அங்கருந்து வந்து இயரிங்ஸ் வந்து நான் நெறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படி வாங்குனது தான் இது. அப்புறம் இந்த இயரிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து கொஞ்சம் கலர் போயிடுச்சுன்றதுனால இந்த இடத்துல நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆ என்கிட்ட இருக்கதுல ரொம்ப ரொம்ப அழகா என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி கொடுத்த இயரிங் இதுதான். மும்பைல வாங்கின இயரிங் இது. ரொம்பவே அழகா இருக்கும். இதுவும் இன்னொன்னு நான் காட்டுறேன். இது வந்து போடுறதே வித்தியாசமா இருக்கும். இந்த பேட்டர்ன் போடுறதே. இதெல்லாம் போட்டு சேலை போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த இயரிங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டரோட மோஸ்ட் ஃபேவரட்டான இயரிங் இதுதான். இது பார்த்தீங்களா? அந்த ஹார்ட்டின் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் மேலேயுமே பார்த்தீங்களா, குட்டி பவ் இருக்கு. இது வந்து ஒரு பூக்கி இயரிங். இதுவுமே என்னோட ஃபேவரட்டான ஒரு இயரிங் தான். ஹா இதுதான் இன்னொன்று பாம்பேல வாங்கினது. இது வந்து கொலாபா காஸ்வேல வாங்கினது பாம்பேல. அண்ட் அதுக்கப்புறமா இதுவுமே சிங்கப்பூர்ல வாங்கின இயரிங்ஸ் தான். ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே. அண்ட் இந்த இயரிங்ஸும் சிங்கப்பூர்ல வாங்கினது தான். மோஸ்ட்லி இந்த கொரியன் செட் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாமே நான் சிங்கப்பூர்ல தான் வாங்கினேன். அண்ட் நான் சிங்கப்பூர்ல வாங்கினேன்னு சொல்றேன்ல, அந்த செட் எல்லாமே சேர்த்து எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? ஜஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு 1500க்கு தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் போட்டதுலேயே ஒர்த்துன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பாதி அழகான கலெக்ஷன் சிங்கப்பூர்ல வாங்கினது தான். அண்ட் இப்போ ஒரு இயரிங் காமிச்சேன், கடைசியாக காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த இயரிங்கை மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இந்த செக்ஷனே மிஸ் பண்ணிட்டேன். இதுவும் திஃபால வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அங்கே வாங்கும் போது. இதுக்கப்புறம் இது வந்து லேக்ல வாங்கினது. கொடைக்கானல் லேக்ல இன்னொன்று வாங்கினேன்னு சொன்னேன்ல, அது இது. இந்த இயரிங் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். இது வந்து என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் பிஜி முடிச்சுட்டு போகும்போது, மேம் நீங்கள் சூப்பராக கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ஒரு லவ் நோட்டு கூட எழுதி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இதை உங்களுக்கு இயரிங் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதை போடும்போது எனக்கு உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே இருக்கு என்கிட்ட. ஸோ அவ்வளோதான் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் தான். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இயரிங் பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.